ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டோரி மெத்தட் பார்க்க போகிறோம்? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன மெத்தடாக இருக்கும் இது? என்னது அப்படின்னா, சாரிபாத் விதவை. ஒருவேளை உங்களுக்கு தெரியும்ல, எலியாவை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இந்த விதவையின் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மாவு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த எலியா அண்ணன் அவங்க வீட்டுக்கு போனாங்க. எலியா அண்ணன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொன்னாங்க. அதுபோல் அவங்க வீட்டில் பஞ்ச காலம் வரைக்கும் மாவு என்னாகலை, குறையவே இல்லை. இப்போ அந்த அக்கா யோசித்தாங்க, ஐயோ கொஞ்சம் தான் மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு எடுத்து அடை சுட்டாச்சு. சரியா? ஆமாம், பார்த்தீங்கன்னா மாவு குறைஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, அந்த மாவு என்ன ஆயிடுச்சு? பார்த்தா அந்த மாவு நிறையா இருக்குது. மறுபடியும் மாவை எடுக்கிறாங்க, மறுபடியும் மாவு குறையுது. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் மாவு என்ன ஆயிடுச்சு? ஆமாம், நிறைவாக இருந்துச்சு. அதே போல் உங்கள் வீட்லேயும் ஆண்டவர் உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவார். சரியா? இது போல் நீங்களும் உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அழகான ஸ்டோரி மெத்தட் மூலமாக நீங்கள் ஸ்டோரி சொன்னீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.